எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 37. தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பணிவிடை புரிய பழியாக. பிரியும் முன் தம் சீடர்களுக்கு பிரியத்துடன் பிரியாவிடை கொடுக்கிறார். தந்தையிடம் கையளிக்கும் முன் தனையன் தன்னை சீடர்களிடம் கையளிக்கிறார். தலைவனின் இலக்கணத்தை தலைமகன் தரணிக்கு உரைத்த தினம். சாப்பாட்டு மேடையில் நிகழ்கிறது சரித்திர சம்பவம். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 38ஆம் நாள், புனித வியாழன் என்ற பெரிய வியாழன். வியாழக்கிழமைகளில் பெரும்பேறு பெற்ற நன்னாள், அன்புக்கு இலக்கணம் வகுத்த நாள், கிறிஸ்தவத்தின் அடித்தளமான நற்கருணையை ஏற்படுத்திய நாள், பணிவாழ்வில் ஈடுபட குருத்துவத்தை ஏற்படுத்தி அதன் புனிதத்தை உணர்த்திய நாள் இது. ஆம், இது என் உடல், இது என் இரத்தம் என நம் ஆண்டவர் ஏற்படுத்திய நற்கருணையை பாதம் கழுவி பணி செய்யுங்கள் என்று பணி குருத்துவத்தை ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற புதிய கட்டளையை ஆகிய நிகழ்வுகளையும் ஒன்றாக இணைத்து பெருமை சேர்த்த நாள். தாம் கொலை செய்யப்படுவோம் என உறுதிப்பட தெரிந்த இயேசு தம் நினைவாக உருவாக்கிய உயிர் சின்னங்களே இவை. நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன் என சொன்னவர் சீடர்களின் காலடி கழுவுதலால் தம் வார்த்தைக்கு உயிரூட்டினார். பணிவிடை பண்புக்கு பலமூட்டவே இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இக்குருத்துவத்தை ஆளவும் அதிகாரம் செலுத்தவும் அல்ல, மாறாக குருத்துவத்தை இப்பிரபஞ்சத்திற்கு பணிவிடை ஆற்றும் ஊற்றாக உந்து சக்தியாக பார்த்தார். அந்த பணிவிடை குருத்துவத்திலிருந்து பிறந்ததே நற்கருணை. அதன் வழியாக தம் உடனிருத்தலை உறுதிப்படுத்தி மானுடம் பரிவிலும் பகிர்விலும் பணியிலும் பாசத்திலும் பரிணமிக்க வழியை அமைத்த அதே நற்கருணையும் குருத்துவமுமே இன்று நினைவு கூறப்படுகிறது. இயேசுவின் பணிவிடை கீழானவர்களுக்காய் இருந்தது. இன்று நம்மை விட மேலானவர்களுக்கு பணிவிடை என்பது நமது ஆதாயத்தை அடைய தேடும் குறுக்கு வழிகள். எனவே வாழ்வில் உயர உயர தாழ்மையும் உயர வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்வோம். சிறப்பாக இன்றைய நாளில் தம் குருத்துவ பணி வாழ்வின் மூலம் தன்னையே முழுமையாக கையளித்து நம் பங்கை வழிநடத்தி வரும் நம் பாசமிகும் அருட்தந்தை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருக்களுக்கும் நம் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குவோம். ஜெபம். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று மொழிந்த இயேசுவே, இறைமகனாய் இருந்து தன்னையே தாழ்த்தி சீடர்களின் பாதம் கழுவி வாழ்வின் மாதிரியை எமக்கு காட்டிச் சென்றீர். நாங்களும் எம்மோடு வாழும் ஏழை எளியோருக்கு ஏற்றத்தாழ்வுகள் பாராது பணிவிடை புரியவும் நற்கருணை கொண்டாட்டத்தில் தகுந்த தயாரிப்போடு பங்கேற்கவும் அருள் தாரும். ஆமேன். கடந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளின் உங்களுக்கான கேள்வி. பணிவிடை பண்புக்கு பலமூட்ட இயேசு ஏற்படுத்தியது என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாட தயாராகும் இந்த தவ நாட்கள் உங்களுக்கு
கடவுளின் ஆசீரை கொண்டு வர உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்